வணக்கம், வெல்கம், குட் மார்னிங் மை டியர் சகோதரர்களே. இதில் இன்னைக்கு சாரி, நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய குரலை கேட்டு. எனக்கும் கொஞ்சம் நார்த் இந்தியா, பங்களாதேஷ் வரைக்கும் போயிட்டு நிறைய கவுன்சிலேட் ஒர்க்கு டெல்லி முடித்து வர்றதுக்கு நடுவில் எந்த ஒர்க்கும் எடுக்கலை, புது வீடியோஸ் போடலை. பட் நான் நடுவில் வந்தாலும் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ ஐ ஆம் த ஒன்லி பர்சன். இப்போ மறுபடியும் இன்னைக்கு லித்துவானியாவுக்கு ஹெவி ட்ரக் டிரைவர்ஸ் வேக்கன்சி ஜென்யூனாக அங்கே இருக்கிறவங்க தந்திருக்காங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய டிரைவர்ஸ் இருக்காங்க. அது இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே உள்ளவங்க. ஓகே, லித்துவானியா உங்களுக்கு தெரியும் 100% நல்லது ஒரு நாடு எங்கள் ஷெங்கனுக்குள்ள. இங்கே அநேகமாக நான் போக கேள்விப்பட்டிருக்கேன். டிரைவர்ஸ் வந்து இங்கே உள்ள லாஜிஸ்டிக் கம்பெனி நிறையா இருக்கிறதுனால டிரைவர்ஸ் நிறையா எடுப்பாங்க. ஏன்னா போன வருஷம் இதே டைமில் கூட நான் எடுத்திருக்கேன். ஓகே, அதில் 2-3 தான் பாஸ் ஆச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால. ஸோ அப்போ அந்த டைம்லாம் வந்து ஒன்லி கல்ஃப் ரிட்டன் வேலி டிரைவர் மட்டும் எடுத்தாங்க. ஓகே, ஸோ இந்த தடவை நான் எப்படின்னா இவங்க வந்து லாஜிஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. லித்துவானியா டு லாத்வியா பக்கத்து நாடுகளுக்கு போகிறதுக்கு லாங் டிரைவ் க்ளோஸ்டு கண்டெய்னர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இதில் ஆவரேஜ் இங்கிலீஷ் இருந்தாலும் போதும். லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வேணும், கல்ஃப் லைசன்ஸ் வேணும், வேலிடாக வேணும் அப்படி இல்லை. எதுனாலும் இந்தியன் லைசன்ஸ் இருந்தால் கூட போதும். லாங் ஹெவி ட்ரக் டிரைவர், லாங் டிரைவர் ஓட்டக்கூடியவங்க ஒரு 7-8 இயர்ஸ் அபோவ் இருக்கணும். இருந்தால் இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாப் போகிறது சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த இதில் போய் இறங்கிட்டாலே போதும். ஏன்னா அங்கே போய் அங்கே ஒரு லைசன்ஸ் மாற வேண்டி இருக்கு. அது அங்கே போய் இங்கே ஒரு சில பேர் டெஸ்ட் அடித்து போனவங்க கூட அங்கேயும் போய் டெஸ்ட் அடிக்கிறாங்க. அங்கேயும் டெஸ்ட் அடித்து 6 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு அங்கேயே இருக்குது அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நல்ல சேலரி இருக்கும், 2000 யூரோக்கு மேலே. அதுக்கு உள்ளன்னா கம்மி தான். அதாவது கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லைசன்ஸ் வச்சுட்டு போகிறவங்களுக்கு 1500 பேசிக்கில் கூடும். இந்தியன் லைசன்ஸ்னா 1200 to 1800 போகும். இதான் சேலரி. இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பற்றி பரவாயில்ல, மேக்ஸிமம் 50-55 வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ ஆனால் இந்தியன் லைசன்ஸ் வேலிடேட்டாக இருக்கணும். கல்ஃப் லைசன்ஸ் வேலிட் இல்லைனாலும் பரவாயில்ல. இருக்க லைசன்ஸ் என்கிட்ட காமிங்க, நான் பார்த்துட்டு ஓகே பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம அனுப்பிச்சு கொடுத்தா ஃபோட்டோ, பாஸ்போர்ட் காப்பி, ஃப்ரண்ட்டு பேக்கு, லைசன்ஸ் காப்பி, படித்த சர்டிஃபிகேட் எதாவது இருந்தால், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதையும் பார்க்குறாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம ஒரிஜினலாக வச்சா சப்மிஷனுக்கும் அதே வைக்கணும். விஎஃப்எஸ்க்கு அதை தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன பெனிஃபிட்னா முதல் 6 மாதம் வந்து ட்ரெயினர் விசா தான் அது. அப்போ வந்து 1500 யூரோக்கு உள்ளதான் கிடைக்கும், இன்க்ளூடிங் ஓட்டி ட்ரிப் அலவன்ஸோடு சேர்த்து. என்னைக்கு அந்த 6 மாதம் தாண்டி அங்கே உள்ள சிஇ லைசன்ஸ் வந்துச்சோ அதுக்கப்புறம் சம்பளம் 1500 2000 சில்லரை வரைக்கும் போவதாக கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். இது ரிஜெக்ஷன் ஆகாது. ஓகேவா? இதில் வேறு டீட்டெயில் என்ன, மற்றபடி ஃபுட்டுக்கிட்டு கொடுப்பான வண்டி ஓடுறவங்களுக்கு தெரியல. அலோன்ஸ் இருக்கலாம், ட்ரிப் அலோன்ஸ் இருக்கும், சேலரி இருக்கும். ஓகே, ஸோ நடுவில் லீவ் இருக்கும். இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது இதில் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 வீக்ஸ் ஒர்க்கு, 4 வீக் ரெஸ்ட். அது நடுநடு கொடுப்பானா இல்லை 8 வீக், அது 8 வீக்னா 2 months கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிவிட்டு 4 வாரம் ரெஸ்ட்டு, அப்படின்னா 1 மாதம் ரெஸ்ட்டு. இது அங்கே உட்காந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது இதனுடைய ரேட்டு. அப்போது இது ஹெவி ட்ரக் டிரைவருக்கு யாருக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு விருப்பம் இருக்குது, அப்ளை பண்ண விருப்பம் இருக்குங்கிறவங்களுக்கு நான் செய்து கொடுக்குறேன். கீழே உள்ள நம்பரில் கால் பண்ணுங்கள், செய்யலாம். இந்த லித்துவானியை பொறுத்த வரைக்கும் மற்ற வந்து உங்களுக்கு அங்கே இறங்கின பிறகு டிஆர்சி பொறுத்த வரைக்கும் மற்ற நாட்டில் அங்கே இறங்கி பண்ணுவாங்க. இங்கே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பெர்மிட் அடிக்கிற டைமில் டிஆர்சி கார்டை இஷ்யூ பண்ணிடுறாங்க. அப்போ நம்மங்கிறது போகும்போது பாஸ்போர்ட்டில் ஒர்க் பெர்மிட் அடித்து போகிற டைமில் டிஆர்சி கார்டை கையில் வச்சுட்டு தான் அங்கே போய் இறக்கணும். ஓகே, எனக்கு இதே ஜாப்புக்கு வேற ஏஜென்சி மூலமாக விசாரிச்சு ஏறி போன ஒரு சில டிரைவர்கிட்ட என்கிட்ட பேசியிருக்காங்க. சார் அங்கே போனாலும் டெஸ்ட் வைக்கிறாங்க சார் அப்படின்னுட்டு. பரவாயில்ல, வச்சுட்டு போட்டோம், நமக்கு வண்டி ஓட்ட தெரியுமில்ல, அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இல்லை ஒருவேளை ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா கேன்சல் இருந்து பண்ணிட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம், அந்த நாட்டு விட்டு திரும்பி வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு ஜாப் அங்கே தேடி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் டிரைவிங்லாம் போய் வேறு மாறிக்கலாம். திரும்பி யாரும் வர சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து பெர்மிட் அடித்து தான் போகணும். அப்போ ஒன்றும் தெரியாத டிரைவர் யாரும் நம்ம போகிறது இல்லை இல்லையா? தொழில் தெரியும், அந்த கான்ஃபிடென்ட்டுக்காக சொல்கிறேன். அதனால் தைரியமாக பண்ணலாம். இது 2 months ஆகிடும் சார். அதாவது அவங்க எனக்கு சொல்லுது 40 days 45 daysக்கு பெர்மிட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம விஎஃப்எஸ் அப்ளை பண்ணால்
இது வந்து அதிகமாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி தான். இங்கே வெரிஃபிகேஷன் பண்ணும்பொழுது பார்த்தா பல வருஷமாக டேக்ஸ் கட்டுறாங்க. அதனால விசா ரிஜெக்ட் ஆகாமல் விசா அடித்து வெளியே வந்துடும். டிஆர்சியோட நாங்கள் அனுப்புறது என் கடமை. நான் ரொம்ப ரேட் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன், முன்ன விட ரொம்ப கம்மி தான். ஏன்னா நான் இப்போ மார்ஜின் ரொம்ப கிடச்சா கம்மியாக கிடச்சா கூட போதும், ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஏன்னா கொடுக்குற பார்ட்டி நல்ல டீசெண்டான பார்ட்டி தான். இதுக்கும் கண்டிப்பாக அட்வான்ஸ் இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரி ஷெங்கனில் அட்வான்ஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சால் நான் செஞ்சு தரேன், நோ ப்ராப்ளம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கீழே நம்பர் கொடுத்துருக்க, பேசுங்க. ஓகே, இந்த சப்போஸ் இதில் சூட்டபிள் ஆகுனா நம்ம வேறு எதுக்காக போடலாம். இது வந்து லித்துவானியா பொறுத்த வரைக்கும் அவங்களும் சிவி செலெக்ஷன் பண்ணிட்டு ஸ்கைப்பில் வருவாங்க. சிலவங்களுக்கு அவங்களே சொல்லிடுவாங்க, நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம், டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பேப்பரில் வாங்கி அவங்களுக்கு கொடுப்போம், ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்னை சந்தித்து அட்வான்ஸ் பே பண்ணால் பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட் தரணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் என்னை கன்சல்ட் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு என்னென்னு நான் சொல்லி கொடுத்துருவேன், செய்யலாமா வேண்டாமா. அப்படி இல்லைன்னா வேறு சூட்டபிளான கண்ட்ரி வேறு நாடுகளுக்கு இருக்குது. இதே ட்ரக் டிரைவர் அங்கே யூரோப்பியன் கண்ட்ரியில் எல்லா கம்பெனிக்காரங்களும் ட்ரக் டிரைவர் கேட்குறாங்க, அது பர்டிகுலர்லி இந்தியன்ஸ். ஓகே, அது சிலவங்க வந்து பியூராக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இங்கிலீஷ் பேசணும், யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி போடுவாங்க. சிலவங்க இந்தியன் டிரைவராக இருந்தால் பரவாயில்ல, லாங் ஹெவி ட்ரக் வண்டி ஓட்டணும். ஓகே, ஸோ அங்கே இறங்கினோடனே வண்டி ஓட்டணும்னு தரமாட்டாங்களாம். ஸோ அதுக்கு 1 வீக்காவது மினிமம் பேசிக் ட்ரையல் இருக்கும், இன்ஜினை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வண்டியில் கை வைப்போம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நமக்கு சேஃப்டி தான். யாராவது டிரைவரை போனால் கண்டிப்பாக நான் இதில் வாங்கி தரேன். ஓகே, விசா ரிஜெக்ஷன் ஆகாமல் அடிச்சு போகலாம். டோட்டலி 2 months கண்டிப்பாக ஆகும். ஓகே, ஸோ எனக்கு கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.